வேளாண் சுற்றுலா. நம்மாழ்வார் இது புதியதல்ல. நம்மாழ்வார் ஆரம்ப காலத்திலே சொன்னது, உன் வயல்வெளிக்கு வரப்பில வருவர்களை வரப்பிலே நடக்கவை, அவர்களுக்கு பயிர்களை சுற்றி காண்பி, என்னென்ன செய்கிறாய் என்று சொல். உன் பக்கத்திலே ஏரி இருக்கும், ஏரியிலே குளிக்கவை வருபவர்களை, உன் ஏரிக்கரையிலே மரங்களை வளர்த்து அதில் நடக்கவை, அதில் மாட்டு வண்டியை ஓட்டு அவர்களை அது கூட்டிச் செல் என்பார். அதுதான் வேளாண் சுற்றுலா. அந்த வேளாண் சுற்றுலாவை இப்பொழுது நான் கையில் எடுத்துக்கிறோம், எங்களுடைய அமைப்பும் கையில் எடுத்திருக்கிறது. ஐயா அந்த காலத்தில் சொன்ன வேளாண் சுற்றுலாவை தமிழ்நாடோ இந்தியாவோ கண்டுகொள்ளவில்லை, இத்தாலி கண்டுகொண்டது. இப்பொழுது இத்தாலியில் 50,000 உழவர்கள் வேளாண் சுற்றுலா மையங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து உலகத்திலே அதிகமாக அமெரிக்கா ஒரு 30,000 வேளாண் சுற்றுலா நடுவங்கள் அங்கு இருக்கிறது. இந்தியா இன்னும் கண்டுகொள்ளவில்லை, தமிழ்நாடு அதை இன்னும் தொடவே இல்லை. நம்ம இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு 600 உழவர்கள் இணைந்து வேளாண் சுற்றுலா அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். சென்ற ஆண்டு அவர்கள் தங்களுடைய விளைச்சலை விட, அந்த வருமானத்தை விட அதிகமாக 60 கோடி ரூபாயை ஈட்டி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலே. ஆனால் நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு என்று. நம்முடைய அரசை அணுகி இருக்கிறோம், அதனுடைய துறை செயலாளர்களை அணுகி இருக்கிறோம், அமைச்சர்களையும் அணுகி இருக்கிறோம். அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே வேகமாக இருந்தார்கள், ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது பெரிதளவிலே கண்டுகொள்ளவில்லை. வேளாண் சுற்றுலா எப்படி எங்களுடைய தமிழ் நிலம் தமிழ் பண்ணையில் நடைபெறுகிறது என்பதை சொல்கிறேன். அதையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேளாண் சுற்றுலாவினுடைய கருப்பொருளாக தமிழ் நிலம் தமிழ் பண்ணை வேளாண் சுற்றுலா நடுவம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே மாமல்லபுரத்துக்கு அருகிலே ஒரு 15 ஏக்கர் பரப்பளவிலே அமைந்திருக்கிறது. முதலில் நான் அதை உணவு காடாக தான் அமைத்தேன். இப்பொழுது அங்கே 300க்கும் மேற்பட்ட வகையான மரங்கள் இருக்கின்றன. மொத்த மரங்களுடைய எண்ணிக்கை 15,000 தாண்டி இருக்கிறது. அந்த மரங்களுக்கு இடையிலே முதலிலேயே பழ மரங்களை நட்டேன். அது வித்தியாசமாக நம்மாழ்வாரிடம் ஆலோசனை கேட்டேன். நான் இந்த பண்ணையை தொடங்கியது 2009. சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஐயாவை சந்திப்பேன். ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இது மாதிரி நீங்க சொல்லுவீங்கல்ல, வீட்டை சுத்தி கொய்யா இருக்கணும், சப்போட்டா இருக்கணும், மாமரம் இருக்கணும், பலாமரம் இருக்கணும், வாழை மரம் இருக்கணும், வேப்ப மரம் இருக்கணும்னு சொல்லுவீங்கல்ல, ஏன் அதை பண்ணையில பண்ணக்கூடாது